வணக்கம். ஞானஜோதி ஜோதிட ஆய்வு மையம் பராபவ புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, தனுசு ராசிக்கு இந்த பராபவ ஆண்டு எப்படி இருக்கிறது என்பதை இந்த பதிவிலே நாம் காண இருக்கிறோம். இந்த தனுசு ராசிக்கு ராசி அதிபதி குருவே 7ல் நின்று ராசியை பார்த்து பெருத்த நன்மைகளை தருவதோடு 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை சுக்கிரனுடைய வீட்டை பார்த்து நம்முடைய வளத்தை அதிகப்படுத்துகிறது. அதே போல 4ல் உள்ள சனியானது 2, 3 செய்வதால் நம்முடைய வேலை பளு அதிகரிக்கிறது. இன்கிரிமெண்ட், லாபம், வெற்றி ஆகியவை நடைபெறுகிறது. சிலருக்கு 3ஆம் இடம் என்பதால் வீடு மாற்றம் நடைபெறுகிறது. தாயினுடைய உடல் நலத்தில் கவனம் என்ற எச்சரிக்கை வருகிறது. அதே நேரத்தில் 7, 10க்குண்டான புதனுடைய சாரத்திலே ரேவதியில் சனியும், ஆயில்யத்திலே குருவும் ஜூன் 2 முதல் குரு கடகத்திற்கு 8ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறது ராசி அதிபதியே. ஆனால் சொற்ப காலத்தில் குரு தன்னுடைய புனர்பூச 4ஆம் பாதத்திற்கு சென்று பின்பு 4ல் இருக்கின்ற பூசத்தில் செல்லுகின்ற காலம் நமக்கு வெளிநாட்டு தொடர்பு, சொத்துக்களை அமைத்தல், புதிய வருமானத்தினுடைய அளவு அதிகரிப்பு என்ற நன்மையும் காட்டுகிறது. பயணத்தில் கவனம் கவனம் என்று குரு பயிற்சி அறிவுறுத்துகிறது. அதே 8ல் இருக்கிற குருதான் ஆயில்யத்தில் செல்ல இருக்கிறார். அப்பொழுது 7, 10 என்று அற்புதமான உதவிகளை, திருமணத்தை செய்து வைக்கின்றான். இந்த தொழில் வளர்ச்சியை காட்டுகிறான். சிலர் மருத்துவ கல்வியை முடித்து வேலைக்கு செல்ல இருக்கிறார்கள் என்ற புதிய கருத்து கிடைக்கிறது. 10க்குரிய புதனானது கன்னியை குறிப்பதால் சிலர் மருத்துவ படிப்பை முடித்து வேலைக்கு செல்ல இருக்கிறார்கள். 3ல் இருக்கின்ற ராகு சிறு பயணங்கள் மூலமாக நன்மைகள், கம்யூனிகேஷன், இந்த கம்ப்யூட்டர் துறையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் புதிய வேலை, வெற்றி. ராகு சந்திரனுடன் செல்வதால் நீர்வழி பயணத்திலும் உடம்புக்குள் சளி போன்ற நீர் தொல்லைகளையும் கவனித்துக் கொள்ளுதல் வேண்டும். பின்பு ராகு 2ஆம் இடத்திற்கு மகரத்திற்கு வந்தவுடன் அந்த ராகு 5, 12 செவ்வாயின் நட்சத்திரத்தில் செல்லும் காலம் பொற்காலம். உங்கள் குழந்தைகளுக்கு சிறப்பை தருகிறது. புதிய முதலீடுகளை மேற்கொள்கிறீர்கள். வெளிநாட்டு தொடர்பின் மூலமாக நன்மைகள் நடைபெறுகிறது. சிலருடைய குழந்தைகள் வெளிநாடு செல்ல இருக்கிறார்கள். 9ல் இருக்கின்ற கேது உங்களுக்கு ஞானத்தை புகட்டுவதோடு பயிற்சியிலே 8ஆம் இடத்திற்கு வந்து 7, 10ற்கு செல்வதால் இந்த இன்சூரன்ஸ் துறையிலே பணியாற்றுகின்றவர்கள், அறநிலை துறையிலே பணியாற்றுகின்றவர்கள் வெற்றியை பெற இருக்கின்ற அதே நேரத்தில் கவனத்தையும் கையாள வேண்டும். கையெழுத்து, பிறருக்கு ஜாமீன் போடுதல் போன்றவை கவனம். ஒவ்வொரு கையெழுத்தும் கவனத்தை கடைபிடித்துத்தான் செல்ல வேண்டும். யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்று கேது பயிற்சி நம்மை அச்சுறுத்துகிறது. 4ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய், 4ஆம் இடத்தில் இருக்கின்ற புதன் நமக்கு வீடு, சொத்து, வாகனம், திருமணம், வெற்றி ஆகியவைகளை தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறது. 5ல் இருக்கின்ற சூரியன் ஆன்மீக வெற்றியை தருகிறது. சுக்கிரன் வெற்றி மேல் வெற்றி பரணியில் செல்வதால் பெரும் வெற்றியை சுக்கிரன் தருகிறது. சிலருக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு ஏற்பட இருக்கிறது. ஆகவே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துதல் வேண்டும். சர்க்கரையினுடைய அளவை வயதானவர்கள் கட்டுப்படுத்தி கொள்ளுதல் வேண்டும். வழிபாட்டை பொறுத்தவரையிலே அனந்த சயன பெருமாள் பெரும் வெற்றியை தர இருக்கிறார்கள். 8ல் குரு வந்தவுடன் நாம் குருமார்கள் வழிபாடு, சிவ வழிபாடு போன்றவற்றின் மூலமாக வெற்றியை ஈட்டுகிறோம். இந்த ஆண்டு வெற்றி பணத்தை எடுத்து செல்லுதல், நகையை எடுத்து செல்லுதல், கவனம் என்ற அறிவுரையை சொல்வதோடு பெரும் வெற்றியை சொத்துக்கள் மூலமாகவும் வெளிநாட்டின் மூலமாகவும் பெற இருக்கிறோம் என்று சொல்லி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் குறிப்பிடுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எந்த கருத்துக்கள் தேவைப்பட்டாலும் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.
வணக்கம், வாழ்த்துக்கள்.